லெக் பெயின் இருக்கவங்களுக்கான 2 அக்யூப்ரெஷர் புள்ளிகள் காட்டுறேன். அதாவது நம்ம முட்டி வலி இருக்கலாம், கால் மொத்தமாக வலி இருக்கலாம், ஹீல் பெயின் இருக்கலாம், பாதத்தில் இருக்க பெயின் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சயாட்டிக்க பெயின் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு லாங் ஸ்டாண்டிங் அந்த மாதிரி வேலை இருந்தால் இந்த மாதிரி பெயின் வரலாம். அதே மாதிரி உட்காந்து லாங் டைம் இருந்தேன்னா வரலாம், வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருந்தேன்னா வரலாம். ஸோ எந்த காரணத்தினாலேயும் நம்மளோட பாதத்துலேயோ கால்லையோ முட்டியிலையோ வலி இருந்தேன்னா டெஃபினட்டாக இந்த அக்யூப்ரெஷர் புள்ளிகள் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். லாங் பீரியடாக இருக்குன்னா நீங்கள் லாங் பீரியட் வரைக்கும் இந்த அக்யூப்ரெஷர் புள்ளிகளை ஆக்டிவேட் பண்ணுங்கள். அதாவது 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாகவும் இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பட் ரொம்ப நாளாக இருக்குன்னா அது ரெகுலராக ஒரு 15 days 30 days அப்படின்னு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த 2 அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டும் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸாவது நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு டைம் பண்ணும்போது ஒரு 1 minute-லேருந்து 3 minutes வரைக்கும் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் ப்ரெஷர் கொடுங்க, இல்லை அந்த இடத்துல மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். UB57 சொல்கிறது நம்மளோட காஃப் மசிலுக்கு ஜஸ்ட் பிலோவாக இருக்கும். அந்த இடத்துல டீப்பாக ப்ரெஷர் கொடுங்க 2 கால்லையும். அதே மாதிரி பாதத்தில் அந்த பிக்சரில் காட்டின மாதிரி அந்த போனுக்கு பக்கத்துலேயும் டெண்டன் பக்கத்துலேயும் UB16 சொல்கிற அக்யூப்ரெஷர் புள்ளி இருக்குது. இதுவும் 2 கால்லையும் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 டைம்ஸாவது பண்ணுங்கள், ரெகுலராக பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக இருக்குது, லாங் பீரியடாக இருக்குன்னா உங்கள் பக்கத்தில் குவாலிஃபைடான அக்யூபஞ்சரிஸ்ட் இருந்ததுன்னா அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இன்னும் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும்.